ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், மேலும் நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி பலன்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க்கை உங்கள் ராசிக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உணமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான உளம் பிடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் 6ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு புதிய ஆர்வமான ஒரு நல்ல சூழ்நிலையில் அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் உங்களது பலவீனமான உடல் அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முழு ஓய்வு எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்ககிட்ட ஏகப்பட்ட வலு இருக்குங்க, ஆனால் மனம்தான் குறைபாடு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உண்மையான திறமை என்னங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் அதிகரிக்கும். முழுமையாக ஓய்விடுங்கள், அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இப்போது இளைஞர்களுக்கு மிக மிக சிறப்பான நாளுங்க. ஒருவேளை நீங்கள் கல்வி பயிலக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் ஆர்வமே இல்லாதவங்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில் புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. எனவே இந்த தினம் கண்டிப்பாக நல்ல வெற்றிகள், கல்வி சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு இருக்கு. எனவே மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த தேர்வாக இருந்தாலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுமாக சில விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்குங்க. சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை, முக்கியமான செலவுகளை மட்டும் செய்து மற்ற செலவுகளை தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஓய்வு அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏதாவது நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தினம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்களது பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிக அக்கறை உங்களது பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் காட்ட வேண்டியது நல்லது நண்பர்களே. அலுவலக பணிகள் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இனிமையாகவே இந்த தினம் அமையும். குடும்ப வாழ்க்கையும் இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடக்குங்க. ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் திருமணம் உறுதி பெறக்கூடிய வகையில் நல்ல ஒரு தேதி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் என்பதால் திருமண முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள இது தக்க தருணமாக அமைந்திருக்குங்க. ஏதாவது விருந்து உபச்சாரங்களை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. உங்களது உறவினர்களை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க. ஏதாவது ஒரு விருந்து காரணமாக உங்களது பொன்னான நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடியதாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு. இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையருடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்கினியவர் உங்களது சிறப்பான நல்ல ஒரு சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்வார். அவரது இனிமையான இன்னொரு முகம் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் என்பதால் கண்டிப்பாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் நல்ல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே மாணவர்களுக்கும் காதலர்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாகவே இன்றைய தினம் அமைது. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். ஓய்வு இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை.
சில வேலைகள பொறுத்தவரைக்கும், "அட இந்த வேலை தானே, எப்படி இத இன்னைக்கே முடிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அலட்சியமா இருப்பீங்க. ஆனா, இன்றைய தினம் நீங்கள் நினைச்சபடி அந்த வேலைகள் முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மேக்ஸிமம் சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் தான் நெறைய இருக்கு. குறிப்பாக இளைஞர்களை நீங்கள் சேர்த்துக்கொண்டு உங்கள் காரியங்களை செய்யுங்கள். நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்த என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக பொதுவான நமது ராசி பலன்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக, ஒரு நண்பனாக தினசரி உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில பெனிஃபிட் தாங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அனைவருமே அதற்காக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு, இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையுங்க. எனவே ஒயிட் கலரை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள், உதவிகள் எல்லாமே உங்க அலுவலகத்துல கிடைக்கிறதுனால நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். ஆனா கடன் சார்ந்த சில விஷயங்கள்ல இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துல பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் உடல் பாதிக்கிற மாரி தெரியும். கொஞ்சம் ஏத்த இறக்கமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. இன்றைய தினம் வீட்ட மாத்தலாமா? அலுவலகத்த இடம் மாத்தலாமா? அப்படின்ற மாரியான சில இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படுதுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பெருமை நிறைந்த நல்ல நாளாக அமையுங்க. நிறைய விஷயங்கள உங்களுக்கு பெருமை இன்றைய தினம் தேடி வரும். இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செயல்பாடுகள், மாற்றங்கள் ஏற்படுங்க. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. எனவே பழைய ஒர்க் எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் எடுத்து இன்றைய தினம் நீங்கள் முடிக்க முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா, நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை தேடி வரும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா என்கரேஜா இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பட்டன் அழுத்தி எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் நாங்க அடையறதுக்கு உதவி பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க நண்பர்கள் ராசி பலன்களை நீங்களும் பார்க்கலாம். அதற்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில நான் லிங்க் குடுத்திருக்கிறேன். அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் உண்டான தனித்தனி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் புதன்கிழமை நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.